MH370 மலேசியாவோட அந்த ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போன அப்புறம் அதை சுற்றி ஏகப்பட்ட கதைகளும் இது எப்படி காணாமல் போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய தியரிஸுமே பார்த்தீங்கன்னா வெளிவர ஆரம்பிச்சது. அதில் சிலது லாஜிக்கலாகவும் இருந்துச்சு, சிலது கொஞ்சம் எல்லை மீறி போறீங்கடா அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு. என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துருவோமா? எதுவுமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணப்படாத அந்த சமயத்தில் எல்லாமே கான்ஸ்பிரசி தியரி தான். ஸோ அதை வகையில் முதல்ல எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு தியரி என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்க பைலட் சூசைட் அட்டன் பண்ணிட்டாரு. என்னதான் அவருக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருந்தாலும் அவருக்கு ஏதோ ஒரு மனதளவில் வலி இருந்திருக்கு. அதனால பைலட் தான் உயிரையே எடுக்கிறதுக்காக மற்ற உயிரினுமே சேர்த்து எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை பேக்கப் பண்ற மாதிரி பைலட் கடைசியா அந்த ஹோமிங் சிட்டி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா குட் நைட் சொல்லிட்டு அப்புறம் 1 நிமிஷம் கழிச்சு தான் அந்த ஃபிளைட்டே திருப்பி இருக்காரு. அண்ட் இது வந்து ஆட்டோ பைலட்டால அப்படியே பண்ண முடியாது. ஆட்டோ பைலட் டக்குன்னு இப்படி ஒரு யூட்டர்ன் பார்த்தீங்கன்னா பண்ணவே முடியாது. மேனுவல் இன்டர்ஃபரன்ஸ் இருந்தால் மட்டும் தான் இப்படி டக்குன்னு திருப்ப முடியும். அண்ட் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் யார்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த பைலட் கிட்ட தானே. அண்ட் பைலட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ரிட்டர்ன் ஆகி அப்படியே அவருடைய பெனாங் ஐலண்ட் அவர் பிறந்த இடத்த கடந்து தான் போயிருக்காரு. அந்த இடத்துல ஒரு டர்ன் எடுத்து அவர் டேரெக்டாக இந்தியன் ஓஷன் நோக்கி வந்திருக்க மாதிரி தான் அந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிற அந்த சமயத்தில் இது பாசிபிளி பைலட்டோட முடிவாக தான் இருக்கணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தாலும் அந்த ஃப்ளைட் எப்படி மாயமாக மாறியும்? ஐ மீன் லைக் கிராஷ் ஆகி இருந்தாலும் அந்த ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சிருக்கணும்ல, அது எப்படி மேஜிக்காக மாயமாக மாறிடுச்சு? நம்ம பைலட்டுக்கான மேஜிக் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தான் உயிரியே எடுத்துக்கொள்ளணும்னு ஆசைப்படுறவர் தன் தொழில் தர்மத்தை எப்படி மீறுவார்? இத்தனை உயிர்களை அவர் பகடக்காயாக யூஸ் பண்ண கூட தேவை இருந்திருக்காது. ஸோ எப்படி பார்த்தாலும் பைலட் மேலே சந்தேகம் வந்தாலும் அதை கண்டிப்பாக இவர் தான் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ப்ரூஃபும் இது வரைக்கும் கிடைக்கல. கடைசி வரைக்கும் சந்தேகம் தான் இங்கே இருக்குது. ஃப்ளைட்டை ஏன் ஹைஜாக் பண்ணியிருக்கக்கூடாது? போலி பாஸ்போர்ட்டோட 2 பேர் ஏறி இருக்க மாதிரி சொல்லப்படுது. அவங்க மேபி இந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணியிருக்கலாம். உள்ளே இருக்க 2 பைலட்ஸுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்று இருக்கணும், இல்லைனா மொத்த ஃப்ளைட்டுமே அவங்க தங்களுடைய கண்ட்ரோலில் எடுத்து அந்த ஃப்ளைட்டையே வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காக அவங்க பிளான் பண்ணியிருக்கலாம். அதனால தான் அது அப்படியே யூட்டர்ன் அடித்து ரஷ்யன் சைட் போகிற மாதிரி அந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ பாசிபிளி இது ஹைஜாக்காக இருக்கலாம்ங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அண்ட் ஆப்வியஸாக அது இருக்க சான்சஸ் அதிகம் தான். ஏன்னா உள்ள டிரான்ஸ்பாண்டர்ஸ் அண்ட் இந்த சாட்காம்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே கட் ஆகியிருக்கு. ஒன்று எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் பிரச்சனையெல்லாம் கட் ஆகியிருக்கணும், அப்படி இல்லைனா யாரும் ஒருத்தங்க மேனுவலாக அதை கட் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஹைஜாக்காக இருக்கலாம். அந்த ஹைஜாக்கு அவங்க எதிர்பார்த்த மாதிரி போகாமல் பாசிபிள் அது கடலுக்குள்ளே மொத்தமாகவே கிராஷ் ஆகி இருக்கலாம். பட் ஹைஜாக் பண்ணவங்க இந்த ஃப்ளைட்டை நாங்கள் கண்ட்ரோல் எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பார்த்தீங்கன்னா கொடுத்த மாதிரியே தெரியல. எந்த ஒரு ரேன்சமுமே அவங்க கேட்ட மாதிரியும் இல்லை. பைலட்டுமே ஹியூமிங் சிட்டியோட அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் பேசியிருக்காரு. எந்த ஒரு SOS ஹெல்ப்புமே பார்த்தீங்கன்னா அவர் கேட்ட மாதிரியே தெரியல. ஸோ அது பேசி 1 நிமிஷம் கழிச்சு யாருமே இந்த மாதிரி டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டை கண்ட்ரோல் எடுத்துருக்கவும் முடியாது தான். ஸோ ஹைஜாக்குக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்க தான் செய்யுது, பட் நடந்திருக்குமாங்கிறது தான் கேள்விக்குறி. அண்ட் அகைன் அந்த மாதிரி ஹைஜாக் ஆகி இருந்தாலும் ஃப்ளைட் வந்து மாயமாக மறைஞ்சு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்கான சான்சஸ் இருக்கா? எஸ், இந்த ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 239 பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய மொத்த உடைமைகள் எல்லாத்தையுமே 12 டன்ஸ் ஆஃப் லக்கேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடைக்கப்பட்டிருக்கு இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே. ஸோ அந்த உடைமைகளில் ஏதாச்சும் ஒன்று எளிதில் தீப்பற்றக்கூடிய மாதிரி இருந்திருக்கலாம். லைக் பவர் பேங்காக லித்தியம் அயன் பேட்டரி ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சிருக்கலாம். ஈஸிலி ஃப்ளேமபிளான ஏதாவது பொருள் அந்த லக்கேஜஸில் இருந்திருக்க சான்சஸ் இருக்குது. அது மேபி இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் டிரான்ஸ்பார்டர்ஸ் அண்ட் சாட்காம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபெயிலியர் நோக்கி போயிருக்கலாம். இந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, உடனே லேண்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற தாட்டில் கூட பாசிபிளி பைலட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டை திருப்பி எங்கேருந்து கிளம்புனாங்களோ அதே ரன்வேக்கு வர ட்ரை பண்ணியிருக்கணும். பட் இந்த சர்க்யூட்ஸ் ஃப்ரை ஆகி இருக்கும்போது ஃப்ளைட் கண்ட்ரோல்ஸுமே பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகியிருக்கலாம். ஸோ அதனால் ஒரு ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அது வழி தவறி இந்த மாதிரி திரும்பவும் இந்தியன் ஓஷன் நோக்கி போயிருக்கவும் சான்சஸ் இருக்குது. பட் இந்த இடத்துலையுமே ஏதாவது சாட்காம் இல்லைனா செல்ஃபோன்ஸை யூஸ் பண்ணியாச்சு மற்றவங்களுக்கு ஏதாவது மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கலாமே. ஃப்ளைட்டுக்குள்ளே எமர்ஜென்சி சமயத்தில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காகவே நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும். அண்ட் இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த பைலட்ஸ் ப்ளஸ் உள்ள இருக்கவங்கலாம் ட்ரெயின் பண்ணப்பட்டிருப்பாங்க பேசஞ்சர்ஸை தவிர்த்து. ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் அங்கேருந்து கடத்தப்பட்டிருக்கணும். பட் அப்படி நடக்காத அந்த சமயத்தில் இதுக்கான வாய்ப்புகளும் கம்மியாக இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. அண்ட் இந்த ஃப்ளைட் சம்மந்தப்பட்டு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த பொருட்கள்லையுமே அந்த பார்ட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததுக்கான ஆதாரங்கள் பார்த்தீங்கன்னா இல்லாத மாதிரி தான் சொல்கிறாங்க. there could still be a possibility. இந்த 370 கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்மகிட்ட சொல்ல மறைக்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை மொத்தமாகவே மூடி மறைக்க ட்ரை பண்ணுறாங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் பேச்சுக்கள் அடிப்படுது. முக்கியமாக இந்த சம்பவம் நடந்து 4 மாதத்திலேயே இன்னொரு மலேசியன் ஏர்லைன்ஸ் ஆக்சிடென்ட் நடக்குது. MH17 அப்படிங்கிற ஒரு ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா யுக்ரைனியன் ரஷ்யன் அந்த வார் ஜோன் பார்டரை கடந்து போகும்போது ஏர் மிசைலால் தாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 300 பேர் பேசஞ்சர்ஸ் அண்ட் க்ரூ மெம்பர்ஸை சேர்த்து 300 பேர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க. அது வார் ஜோன் தான். ஸோ அதில் நோ ஃப்ளைட் ஜோனுங்கிற ஒரு விஷயம் இருக்க தான் செய்யுது. இவங்க அந்த ஃப்ளைட் ரேஞ்சை தாண்டி கொஞ்சம் உயரமாக தான் பறந்துருக்காங்க. பட் அந்த ஃப்ளைட் மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எதிர்பார்த்ததுமே தாண்டி கமர்ஷியல் ஏர்லைனை அடிச்சிருக்கு. ஸோ இந்த மிசைலை ஏவி விட்டது ரஷ்யாவா யுக்ரைனியான்னு சொல்லி இது வரைக்கும் ஏகப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்க தான் செய்யுது. ஸ்டில் இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு ஆதாரம் கிடைக்கலனாலும் அந்த ஃப்ளைட் ஒரு வார் ஜோனில் சிக்கி 300 பேர் கிட்ட செத்துருக்காங்க. ஸோ அது MH17 அந்த ஃப்ளைட்டு தான் இந்த ஃப்ளைட்டு. ஸோ அது MH17 சொல்லி கவர் பண்ண பார்க்குறாங்க. பட் அது உண்மையிலேயே MH370 தான். அது திரும்பி இந்த ஆஸ்திரேலியா பக்கம்லாம் வரல, அது டேரெக்டாகவே ரஷ்யாவை நோக்கி போயிடுச்சு.
நீங்கள் கடலில் தேடிட்டு இருக்கீங்க, பட் உண்மையிலேயே அந்த MH17 தான் MH370. இதை எல்லா கவர்மெண்ட்டுமே மூடி மறைக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கான்ஸ்பிரசி தியரி சுற்றிட்டு இருக்கேன். அப்படி இருக்க வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா 2 ஃப்ளைட்லையுமே 2 செட் ஆஃப் பேசஞ்சர்ஸ் போயிருக்காங்க. அண்ட் அந்த பேசஞ்சர்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த உறவினர்கள் கண்டிப்பாக அதை பற்றி ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க தானே. ஸோ 2 செட் ஆஃப் பேசஞ்சர்ஸ் அண்ட் பீப்புள்ஸ் ட்ராவல் பண்ண ஒரு கமர்ஷியல் ஃப்ளைட். MH17 தாக்கப்பட்டது உண்மை, உள்ள இருக்கவங்க எல்லாருமே இறந்ததும் உண்மை. பட் அந்த ஃப்ளைட் MH370 கிடையாது. அது வேறு ஃப்ளைட்டு, இது வேறு ஃப்ளைட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் ஆதாரப்பூர்வமாகவே கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. பட் ஸ்டில் 2மே மிகப்பெரிய இழப்பு தானே. MH17 உயிரோடு இருக்காங்களா இல்லையாங்கிற அந்த கேள்விக்கான பதில் கிடச்சிருச்சு. பட் MH370 ஸ்டில் மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. இந்த சமயத்தில் தான் ஏலியன் கான்ஸ்பிரசி தியரி எல்லாமே உள்ள வர ஆரம்பிச்சது. பெர்முடா ட்ரையாங்கிள் தான் இதுக்கு காரணம் சொல்லி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பெர்முடா ட்ரையாங்கிள் அமெரிக்காவுக்கு பக்கத்தில் தானே இருக்குது. இது கிளம்புனது கோலாலம்பூரில், மறைஞ்சது இந்தியன் ஓஷனில். அதுக்கு சம்மந்தமே இல்லையடா, இங்கே எப்படி பெர்முடா ட்ரையாங்கிள் வந்துச்சுன்னு சொல்லி நிறைய பேர் பேச ஆரம்பிக்க அதுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி பெர்முடா ட்ரையாங்கிளோட அப்படியே ஆப்போசிட் திசையில் தான் இந்த ஃப்ளைட் மறைச்சிருக்கு. நீங்கள் மேப் எடுத்து பார்த்தா கூட அப்படியே எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் இடத்துல, அந்த பெர்முடா ட்ரையாங்கிளுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் தான் இந்த ஃப்ளைட் மறைஞ்சிருக்கு. அந்த காரணத்தினால ஏதோ ஒரு வகையில் பெர்முடா ட்ரையாங்கிளும் இது கூட லிங்க் ஆகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முதல்ல பெர்முடா ட்ரையாங்கிளே கிட்டத்தட்ட ஒரு கான்ஸ்பிரசி தான். ஆப்வியஸாக அந்த ட்ரையாங்கிளுங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபார்ம் பண்ணலாமே தவிர்த்து இப்போ நிறைய ஃப்ளைட்ஸ் ஆக்சுவலாக அந்த பெர்முடா ட்ரையாங்கிளை கடந்து போகிறதுலாம் ரொம்ப காமனான விஷயமாக தான் இருக்குது. அந்த இடத்துல பெருசாக இப்போதைக்கு நீங்கள் எந்த ஒரு ஃப்ளைட்டோ இல்லை கப்பல்களோ மறைச்ச மாதிரி கேள்வியே பட மாட்டீங்க. 2-3 கோயின்சிடென்ட் சம்பவங்கள் நடந்ததுனால பெர்முடா ட்ரையாங்கிள் சொல்லி பார்த்தீங்கன்னா கட்டமைச்சிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட் இடத்துல இந்த ஃப்ளைட் மறைஞ்சிருக்கு. அந்த காரணத்தினால பெர்முடா ட்ரையாங்கிளோட அந்த கான்ஸ்பிரசியை வலுப்படுத்துறதுக்காக இந்த ஃப்ளைட்டை ஒரு ஆதாரமாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அப்படி நடந்திருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சும்மா இருக்க பெர்முடா ட்ரையாங்கிளை இந்த ஃப்ளைட் கூட கோத்து விட ட்ரை பண்ணுறாங்க தான் எனக்கு தோணுது. அதுக்கும் இதுக்கும் பெருசாக சம்மந்தம் இருக்காது. ஏலியன்ஸ் இல்லாமல் கான்ஸ்பிரசி இருக்குவாங்க. இந்த ஃப்ளைட் மறைஞ்ச 2வது 3வது வாரத்திலேயே யூடியூப்பில் 2 முக்கியமான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகுது. மொதல் வீடியோ இதுதான். ஸோ சேட்டலைட் இமேஜிங் மூலிமா இந்த ஃப்ளைட் கடைசியாக மறைஞ்ச அந்த இடத்த பார்க்கும்போது அந்த ஃப்ளைட்டை சுற்றி 3 வித்தியாசமான ஏதோ ஒரு பொருட்கள் வளம் வந்ததாகவும், அந்த பொருள் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக பைலட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டை வந்து பேங்க் பண்ண ட்ரை பண்ண அது இவங்களை சுற்றி ஒரு எக்ஸ்ப்ளோஷன்ஸை உருவாக்கி ஃப்ளைட்டை கம்ப்ளீட்டாகவே கண்ட்ரோல் எடுத்துருச்சு. அதாவது மொத்த ஃப்ளைட்டையுமே அந்த 3 பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடுச்சு. ஏலியன்ஸ் ஆக்சுவலாக அந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணிட்டாங்க. உள்ள இருக்க அந்த பேசஞ்சர்ஸ் மேலே டெஸ்டிங் பண்ணுறதுக்காக ஏலியன்ஸ் தான் அந்த ஃப்ளைட்டை கடத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய பேச்சு, ஒரு கான்ஸ்பிரசி அந்த சமயத்தில் கிளம்பிச்சு. அதை தொடர்ந்து இன்னும் ஒரு வாரம் கழிச்சு இந்த ஃப்ளைட்டோட தெர்மல் இமேஜிங் வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு. இது அமெரிக்காவோட அந்த ட்ரோன் மூலிமா, அதாவது ஒரு UAV ட்ரோன் மூலிமா எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜ்ங்கிற மாதிரி காமிச்சாங்க. அதுலேயுமே இந்த ஃப்ளைட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா 3 பொருட்கள் பறக்கிற மாதிரியும் ஒரு எக்ஸ்ப்ளோஷனில் அந்த ஃப்ளைட் டக்குன்னு காணாமல் போகிற மாதிரியும் ஃபுட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆச்சு. பட் இது உண்மை கிடையாது, இது ஃபேக் தான். யாரோ ஒருத்தங்க ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அண்ட் VFXை யூஸ் பண்ணி இதை கிரியேட் பண்ணி ஒரு கான்ஸ்பிரசியை பரப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது உண்மை கிடையாதுங்கிற ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக ஏகப்பட்ட VFX ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணாங்க. 2014 VFX சாத்தியமாக நீங்கள் கேட்பீங்க. அப்போ ரிலீஸ் ஆன படங்கள்லாம் போய் பாருங்க. அது ஒன்றும் அவ்வளோ தூரம்லாம் கிடையாதுங்க, ஜஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் தான். அந்த சமயத்திலே இந்த மாதிரி VFX கிரியேட் பண்ணக்கூடிய அந்த கமர்ஷியல் சாஃப்ட்வேர்ஸுங்கிறது நிறைய பப்ளிக்கு அவைலபிளாக தான் இருந்திருக்கு. இது பொய்யான ஃபுட்டேஜ் உள்ளே யூஸ் பண்ணியிருக்க எல்லா எலிமெண்ட்ஸ் முதற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த VFX ஆர்டிஸ்ட் எல்லாருமே டீகோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்காக செப்பரேட்டாக ஒரு பிளாகே ரன் ஆகிட்டு இருக்குன்னா அப்போ யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த வீடியோ ஃபேக்குங்கிறது பல இடங்களில் ப்ரூவ் பண்ணப்பட்டு இருந்தாலும் ஸ்டில் இதை நம்புற கூட்டமும் இருக்க தான் செய்கிறாங்க. இந்த ஃப்ளைட்டு டக்குன்னெலாம் மறையாது. அப்படி மறைஞ்சிருக்குன்னா யாரோ ஒருத்தங்க அதை கடத்திருக்காங்க. அது ஏலியன்ஸாக இருக்கக்கூடாதாங்கிற மாதிரி கேள்விலாம் எழுப்ப தான் செய்கிறாங்க. அதுக்கான சரியான பதில் நம்மக்கிட்ட இல்லைங்க. இந்த வீடியோ ஃபேக்கு, பட் ஏலியன்ஸ் கடத்தினாங்களா இல்லையாங்கிறத அவங்களோ இல்லை அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கவங்களோ வந்து நம்மக்கிட்ட சொன்னதாக உண்டு. டைம் ட்ராவலுங்கிறது எப்போதுமே நமக்கு புரியாத ஒரு புதிர் தான். நம்மக்கிட்ட இருக்க அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி டைம் ட்ராவல் பண்ணி ஃபியூச்சருக்கு தான் போக முடியுமே தவிர்த்து பாஸ்ட்டுக்கு போக முடியாது. அந்த வகையில் ஒரு சீக்ரெட் கவர்மெண்ட் ப்ராஜெக்டை டெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த பைலட் வந்து பார்த்தா இந்த ஃப்ளைட்டை யூஸ் பண்ணி டைம் ட்ராவல் பண்ணியிருக்காரு. இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு அவர் எங்கே இறங்கணும்னு நினச்சாரோ அந்த இடத்துக்கு திரும்ப இந்த ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேண்ட் ஆகும். உள்ளே இருக்கவங்களுக்கு 5 நிமிஷம் தான் போயிருக்கும். பட் வெளில இருக்க நம்மளுக்கு 30 வருஷம் கிட்ட போயிருக்கு. ஃப்ளைட்டுக்கு ஒன்றாகல, அது டைம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இதுக்கான ஆதாரங்களை கேட்டால் ஒன்றுமே இல்லை, அது ஃப்ளைட் வந்து இறங்கும் போது நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அகெயின் இதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே கம்மிங்க. இந்த ஃப்ளைட்டில் ஏதோ ஒரு இன்டர்னல் பிரச்சனைங்கிறது பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கேன். ஸோ பாசிபிளி பைலட் இதை லேண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம். சில இடங்களில் இந்த ஃப்ளைட்டோட ஆல்டிடியூட் மாறி இருக்க அந்த காரணத்தினால உள்ள ப்ரெஷர் டிஃப்ரென்ஸுங்கிறது ஏற்பட்டிருக்கலாம். அதனால் பைலட்ஸ் அண்ட் பேசஞ்சர்ஸ் பாசிபிளி மயக்கமாகியிருக்கலாம். ஃப்ளைட் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போய் கடலில் கிராஷ் ஆகியிருக்கணும். இவ்வளோ பெரிய ஒரு கடலில் இந்த ஃப்ளைட் எங்கேன்னு போய் தேடுறது? இப்போ இருக்க அந்த டெக்னாலஜி வச்சு கூட நம்மளால் கடலை மொத்தமாக மேப் பண்ண முடியல. வெறும் 10% தான் மேப் பண்ணியிருக்கோமா? தெரிஞ்ச இடத்துல தேடி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும்போது தெரியாத இவ்வளோ பெரிய ஒரு கடலில் எங்கே விழுந்துச்சுங்கிற ஒரு குழு கூட இல்லாமல் நம்ம ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம் தான். ஃப்ளைட் தொலைஞ்சு போய் 9 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஸ்டில் இதோடைய மறைவு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாதாக இருக்குது. ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் இந்த கேள்விக்கான பதில் கண்டிப்பாக வெளில வரும். ஃப்ளைட்டுக்குள்ளே இறந்தவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள். திஸ் இஸ் அன்சைன்ட் signing off.